ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரொஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மல்டி பிளேயரு ஒன் பிளாக் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன் பிளாக்ல நம்ம ஹவுஸ் கட்ட தான் கைஸ் இன்றைக்கி பேஸ் கட்ட போகிறோம். எங்க அட பாவிலா, ஏன் ஜாமான் திருநீங்க? ஓகே, கொடுத்துட்டாங்க. உங்கள் அவங்களுக்குன்னு ஒரு செஸ்ட்டு வச்சுட்டா வந்து ஏன் ஜாமான் திருடுறாங்க. கண்ட்ரி ப்ரூட். ஒன்றும் இல்லை. ஐயோ, நம்ம ரொம்ப ஃப்ளோவில் பேசுகிறோம்ப, ஓடிட்டு போகிறேன் கேம் விட்டு. ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த விட்டெல்லாம் எடுத்து போய் தான் பேஸ் கட்ட போகிறோம். இந்த விட்டு உனக்கு எப்பட்றா கிடச்சிச்சு அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா, என்னங்க என்னையும் சந்தேகப்படுறீங்களா? இங்கே பாருங்க, இந்த 4 மரத்தில் வெட்டி நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன். இதுக்காவது இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வானம் அழகாக இருக்கா? ஏன்னா இதெல்லாம் நான் ஷேடர் போட்டேங்க. உங்களுக்காக இதெல்லாம் செய்கிறேங்க. எனக்காக வெறும் நான் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். உங்கள்கிட்ட காசு எதுவுமே கேட்கல நண்பர்களே. தயவு செஞ்சு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்படி சொல்லிட்டு நான் அப்போ நேரடியாக காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க என்ன வேலை வேணும், எனக்கு என்ன வேலை அப்படி கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன இப்போ கீழே போணுச்சு? உங்கள் மைண்ட் பண்ணுறதெல்லாம் கீழே போயிட்டுருக்கே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சரி, நம்ம இப்போ பாட்டு கட்டுவோம். ப்ளாக் ஆராட்டி அப்போ ஓங்கி எப்படி அப்புறம் பாருங்க. ப்ளாக் மட்டும் எனக்கு வராமல் இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் வச்சு ஓங்கி அப்புறம் அவங்க மூஞ்சி என்ன ஆகுது பாருங்க. என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கே ஒன் பிளாக்கு? நான் ஒன் பிளாக் சென்டராக தானே இதை போட்டு வச்சேன். எங்கே அது? என்னடா அது, ஒன் பிளாக்கை காணோம்? அரே சாலே பையா, என்னால் இது ஏங்க ஒன் பிளாக் காணா போச்சு. அடோ பாவிகளோ, ஒன் பிளாக் காணா போச்சுங்க. இவங்க என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரில. இல்லைங்க, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம போட்டு மைண்ட் பண்ணுவோம். அந்த இடத்த ஒன் பிளாக் வந்து லேக் ஆகிருந்தால் வந்துருக்கோன்னு நினச்சேன், வரல. இவங்க என்னமோ நோண்டி வச்சிட்டாங்க. எங்கே ரிசர்ச் பேக் ஷேடர் இருக்குது, ஒன் பிளாக்கும் இருக்க. என்னங்க இது? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. ரிசர்ச் பேக்கும் நான் போட்ட மாதிரி எல்லாம் ரைட்டாக தான் இருக்கு. அப்போ என்ன தான் இங்கே பிரச்சனை தான் எனக்கும் தெரியல நண்பர்களே. சரி, பரவாயில்ல, அது இருக்கட்டும். நான் அடுத்த வீடியோவில் வந்து கூகுளில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ எல்லாம் மைண்ட் பண்ணிட்டு ஒன் பிளாக்கே இல்லை, எப்படி உங்கள் மைண்ட் பண்ணாங்க? அந்த சைட்டு உள்ளது தான் தெரிஞ்சிச்சு இல்லைன்னு இன்னும் மைண்ட் பண்ணிட்டுருக்காங்க உட்காந்துட்டு. என்னங்க சொல்கிறது, இவ்வளோ பெரிய கண்ட்ரி ஃப்ரூட்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது 1 2 3 4 5 6. ஐயோ, அப்படி போச்சு. ஓகே, அப்படியே கட்டிடுவோம். ஓகே, 3 பிளாக்கு. அதோட கணக்குப்படி இங்கிட்டு வச்சா 1 1 2 3. ஓகே, அப்போ இங்கிட்ட 4 கணக்காக அதோட இழுக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பில்டர் பற்றிங்களா நான். ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, தப்பாக வந்து கீழே போட்டேன். ஐயோ போச்சுடா. அது அப்படியே இருந்திருந்தாச்சும் இருந்திருக்கோங்க. 2 பிளாக்கும் போச்சு. ஐயோ, இவ்வளோ ஒரு கேவலமான காரியம் பண்ணிட்டேனே. இது உண்மையாக ஒரு கெட்ட சகுனம் அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஏன் இங்கிட்டு ஸ்லோவாக காட்டுறேன்னா, மெயின் விஷயமே இது தான்.
நீங்கள் அது கூட வந்து சிம்பிளாக பார்த்துடலாம் நடுவில் போடுறது. இந்த சைட்டில் உள்ளது நான் போடுறத பார்த்து நீங்களும் செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. இது உண்மையாக ஒரு தரமான பேஸு. நான் எந்த 1 பிளாக் எடுத்தாலும் நான் இதான் கட்டுவேன். ஏன்னா இந்த பேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேப்பும் அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல டிசைன்லேயும் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம நேரடியாக ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஒரு ஹவுஸு இன்ஜினியர்னு. அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய இப்போ என்ன ஆச்சு? செத்துருச்சு நண்பர்களே பாப்பா. எனக்கு கடுப்பு ஏறுது மக்களே. அவங்க செத்துட்டு லூட்டு என்கிட்ட கேட்க வருவாங்க நண்பர்களே. நண்பர்களே நண்பர்களே இது என்ன நியாயம் சொல்லுங்க? அவங்க சாவுறாங்க, லூட்டு கீழே காணாம போகுது, என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் போய் எங்கே நண்பர்களே லூட்டு எடுக்க? நீ சொல்லுங்க. நானா கிராஸ் தோசா இங்கேருந்து கூச்சி போய் எடுக்க? என்னங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி பண்ணுற? ஐயோ போச்சு வந்துருச்சு. ஐயோ லூட்டு கேட்கும் பாருங்க. ஐயோ நம்ம தெரியாத மாதிரி வேலை செய்வோம். என்னது? ஓ வேலை வேணுமா? தசை நம்ம ஒரு கண்டுக்காம தெரியாத மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க அங்கே கட்டுப்பில் இருக்காங்க என் லூட்டு போச்சுன்னு. ரொம்ப என்ன நான் பைத்தானவே பண்ணிருக்கேன் அப்படி கேட்டிங்கன்னா. எங்கடா போணுச்சு இடம்? அங்கேருந்து ரைட் ஆகுமா? இப்போ நான் இங்கே 3 இழுக்கணுமா அங்கே 3 இழுக்கணுமா? ஐயோ இப்போ நான் கண்டிப்பாக பிளாக் போட்டு போய் ஆகணும் போல். இங்கே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு இங்கே 1 2 3 4 பரம் இழுத்துட்டே போவோம். ஐயோ 2 பிளாக் வித்தியாசத்தில் மாட்டிக்கிட்டேன் நண்பர்களே. அப்போ நீங்கள் உங்களுக்கும் இப்படி தான் வந்திருக்குன்னா இதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு திங் இருக்குது. என்னடா திங் அப்படி கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம தப்பாக இது போட்டுமே. ஸோ என்ன திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போச்சு திரும்ப வராங்க. ஓஹோ ஓஹோ இப்போ என்னத்தை கேட்க போகிறாங்களோ? நடந்து வந்தால் விழுந்து சாவு இப்படி சொல்லிட்டு நான் உடச்ச போட்டேன். என்னோட இவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக இருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாங்க வந்து என்கிட்ட லூட்டு கேட்க நான் இங்கே நம்பிலே போகிறது நீங்களே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நானே கீழே விழுந்து மைண்ட் பண்ணி செத்து போயிருப்பேன் நேரத்துக்கு. ஓகே அவங்க என்னமோ பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளே நான் போட்டு முடிச்சிட்டேன். ரொம்ப பருமையாக இருக்குது, ரொம்ப பருமையாக இருக்குது அப்படி சொல்கிறேன். நான் போடுறேன், ரொம்ப பருமையாக இருக்குது. ஓகே இப்போ இங்கே ஒன்று போட்டால் ஓகே நண்பர்களே ரைட்டாக வந்துருச்சு. எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ நடுவில் அந்த ஒயிட் கலர் விட்டு போட்டால் மட்டும் வர்ற மாதிரி ரெடி ஆயிரும். என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ட்ரீம் பார்த்தீங்கன்னா, அது முன்னிக்கு இங்கே எப்பட்றா பில்லேஜர் வந்தான் அப்படி கேட்டிங்கன்னா, இவன் இப்படி தான் நண்பர்களே பைத்தாங்காரன். அங்கேயும் இங்கேயும் ஸ்பான் ஆகிட்டு எங்கள் இடத்தையும் நாசமாக்க வருவான். ரைடு பண்ணிட்டு எங்களை சாவடித்து எங்கள் லூட்டெல்லாம் திருடணுமா கூறி நாயை. யாருக்கிட்டடா? ப்ரோ பிளேயரு. ஐயோ இப்படி வந்துட்டாங்களே. வந்தாங்க நீங்கள் போய் கட்டுங்க, என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஐயோ நம்ம வர பிஸியாக சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்போமே. ஜாமாவை 2 3 ஜாமான் வச்சுட்டு பிஸியாக. நீங்கள் கேட்குறது புரியுது, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஜம்ப்பு ஜம்ப்பு. ஐயோ கீழே விழுந்து செத்துருவோன்னா அந்த நடுக்கம் இருக்கியா? யான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ட்ரீம் மாதிரி செஞ்சு எப்போ வேணால் தெரிச்சு அடித்து தெருவில் விழுவ வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, நம்ம காப்பாற்ற போனோன்றக்குள்ளே அவங்களே கொண்டுட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அசிங்கமாக போலையா, நம்ம தெரியாத மாதிரி அப்படியே வந்துட்டு கட்டுருக்கோம் பாருங்க. அப்போ நம்ம காப்பாற்ற போல நம்ம தெரியாத மாதிரி தான் இருக்கோம். நம்ம சிக்மா தூ 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 நம்மளும் ஃபைனலி சிக்மா மாதிரி செஞ்சுட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் கட்டுறதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு.
ஒரு வழியாக கட்டி 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 விட்டே தீர்ந்து போச்சு. இப்போ நான் போய் அதை வேறு கிராஃப்ட் பண்ணிட்டு வரணும். ஓடுற தம்பி நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து சந்தேகமே ட்ரீம் மாதிரி குதிச்சிட்டேன். ட்ரீம் மாதிரி குச்சி ஓய் செஸ்ஸில் போனால் பார்த்தீங்களா செத்து இந்த நேரத்துக்கு கீழே விழுந்து ரொம்ப அசியமாக செத்துருப்பேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விட்டு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால் நம்ம இந்த விட்டெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இடத்துக்கு அங்கே இடத்த கட்டுறதுக்கு இந்த விட்டு தேவைப்படுது. ஸோ நானும் ஃபைனலி விட்டெல்லாம் மைண்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டோன் ஜாமான் இருந்தால் தான் ஏதோ வாழ முடியும் 1 பிளாக்கில், இல்லாட்டி நம்மளால் வாழவே முடியாது சொல்லிட்டு நானும் வந்து மைண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம முக்கால்வாசி விஷயமே விட்டில் தான் நடக்குதுன்னு நம்ம 1 பிளாக்கில் இருந்தால் தான் தெரியும். எதெல்லாம் நம்ம தேவலான்னு நினச்சோமோ அதெல்லாம் இதில் தங்க பொக்கிஷம் மாதிரி. எதெல்லாம் நம்மளை வந்து யூஸ் பண்ணவே தெரியலன்னு இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண தெரிய வைக்கிறது. அது எல்லாத்துக்கும் காரணம் 1 பிளாக்கு அப்படி சொல்லிட்டு நானும் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக பாடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ பைத்தாவரமாக பாட்டு எமோஷ்னலாக ஓ அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். எத்தனை விட்டுங்க குறைய சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். ஐயோ விட்டே எடுத்தோம் இல்லையா, இவ்வளோ ஒரு அசிங்கத்தை நான் என் வாழ்க்கையில் பட்டதே இல்லை நண்பர்களே. போய் போய் விட்ட கூட எடுத்து வராமல் அவங்கள்ட்ட கட்டுங்கன்றேன். எவ்வளோ பெரிய அறிவாளி நான். ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக ஸ்லாப்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லிட்டு கொடுக்கல சொல்லிட்டு நானும் நேரடியாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓடி ஜம்பு ஜஸ்ட்டு வானத்தில் நடந்து போனேன். அந்த விஷயத்த நோட் பண்ணிங்களா? ஸோ நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு நான் ஒரு 16 எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு 8 கொடுத்துட்டேன். ஸோ கட்டுற தம்பி சொல்லிட்டு நானும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இந்த மாதிரி தான் கட்டிருந்தாங்க. நான் அவங்களோட ஸ்பீடு மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன். நான் இப்படி ஸ்பீடு மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே, கட்டி முடிச்சாச்சு. மிச்சம் ஒன்று தான் இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் வருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்ட் 5 வரும். பாய் ஃப்ரம் ரோஹிம் பப்பை கேமிங். பாய்.